வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா கைட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரீசெண்டாக நிறைய பேர் இதை பற்றின தகவல் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம தொடர்ச்சியாக நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இந்த கெய்ட் காயினில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாம் மட்டுமே சம்பாதிக்க முடியும், எந்த ஒரு வேலையும் இதில் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ROS ஆட் ஆகும். இன்னொரு வழியில் சம்பாதிக்கலாம், ரெஃபரல் மூலியமாகவும் சம்பாதிக்கலாம். பட் நாம் இந்த வீடியோவில் நான் வாங்கி வச்ச கெய்ட் காயினுக்கு நவம்பர் மாதத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது என்னுடைய ஐடியில் மட்டும். அம்மாவோட ஐடி, பிரதரோட ஐடியெலாம் நம்ம காயின் வாங்கி வச்சுருக்கோம், அது தனியாக இருக்குது. ஸோ என் ஐடியில் எவ்வளோ இருக்குங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளில் கொடுத்து வச்சுருங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் கெய்ரா கைட் காயின் பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா நீங்கள் எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நம்பிக்கையான தரமான ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம சம்பாதிச்சிட்ருக்கோம். நமக்கு கரெக்டாக நமக்கு ஸ்டேக்கிங் காயின் கொடுத்து நமக்கு வருமானத்தை கொடுக்குறாங்க. ஸோ சொன்னபடி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அட்டகாசமாக லான்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜனவரிக்கு அப்புறம் காயினோட ரேட் பயங்கரமாக ஏறப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காயினை வாங்கி சேர்த்து வச்சுக்குங்க. டிசம்பர் மந்தில் வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் நம்ம வாங்கி வைக்கிற காயினுக்கு 6% ப்ராஃபிட்டை குறைக்க போகிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதிகப்படியான லாபம் வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் கையிலால் இணைஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் யாரையும் சார்ந்து வாழணும்னு அவசியமே கிடையாது. இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு உடனே மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு கீழே ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய கெய்ட் ஸ்டேக்கிங் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு நம்பிக்கையான கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்படின்னாலே ஒரு நல்ல அருமையான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜென்யூனான பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் மேலே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேக்கிங்கில் 11,500 காயின் ஸ்டேக்கிங் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ரெகுலராக ROS காயின் டெய்லியுமே ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்கம் வாலெட் நான் டோட்டலாக சம்பாரிச்சது எல்லாமே ரெஃபரல் மூலிமா பண்ணது, அது இன்னொரு வீடியோ தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ROS செலக்ட் பண்ணிவிட்டு சம்மரி போயிட்டு நான் உங்களுக்கு நவம்பர் மாதம் எவ்வளோ காயின் ஆட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி டிசம்பர் 23க்கான காயின் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இது எல்லாமே டிசம்பர் 23க்கான காயின்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம நவம்பர் மந்த்துக்கு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3.93, 1.31, 4.41. ஸோ நம்ம 3000 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 1000, அப்புறம் 4500. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஸ்டேக்கிங் போட்டோம். ஸோ இப்போ நம்ம 1 by 1 கால்குலேட் பண்ணலாம் கால்குலேட்டரில். ஸோ நம்ம அடுத்த பேஜுக்கு போய் பார்த்துடலாம். ஸோ நவம்பர் 1க்கான போட்டாச்சு. அடுத்து நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 3. ஸோ 3.93 காயின், 1.31 காயின், 4.41. ஸோ சேம் அதே தான். ஸோ அடுத்து முடிஞ்சது. அடுத்து நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 3.93, 1.31, 4.41, 3.93. ஸோ அதே தான். இப்போ நம்ம அடுத்த பேஜ் போய் பார்த்துடலாம். நவம்பர் 6ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 7ஆம் தேதி 3.93, 1.31, 4.41, 3.93, 1.31, 4.41. அடுத்த பேஜும் போய் பார்த்துடலாம். நவம்பர் 8ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் சேம் அதே காயின்ஸ் தான். அடுத்த பேஜ் போய் பார்த்துடலாம். நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 11ஆம் தேதி சேம் அதே 3 காயின்ஸ் தான். அடுத்த பேஜ் போய் பார்த்துடலாம். நவம்பர் 12லேருந்து நவம்பர் 13, 3.93, 1.31 சேம் அதே 3 காயின்ஸ் தான். அடுத்த பேஜ் போய் பார்த்துடலாம். நவம்பர் 14லேருந்து நவம்பர் 15
சேம் அதே காயின்ஸ் தான். 3.93, 1.31, 4.41. அடுத்த பேஜ் போய் பார்த்துடலாம். நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி சேம் அதே காயின்ஸ் 3.93, 1.31, 4.41. அடுத்த பேஜ் போய் பார்த்துடலாம். நவம்பர் 17லேருந்து நவம்பர் 19 வரைக்கும் சேம் அதே தான். 4.41, 3.93, 1.31. ஸோ அடுத்த பேஜ் வந்து போயிடலாம். 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சரி அதே காயின்ஸ் தான். அவ்வளோதான். அடுத்த பேஜ் வந்து போய் பார்க்கலாம். 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சேம் அதே காயின்ஸ் தான். அடுத்த பேஜ் வந்து போய் பார்த்துடலாம். ஸோ சேம் காயின்ஸ் தான். 4.41, 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி. ஸோ இங்கே வந்து காயின்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட ஆரம்பிக்குது. 26ஆம் தேதி 3.93, 27ஆம் தேதி 3.93. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போய் பார்த்துடலாம். 27ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 1.31, 4.41, 3.93, அடுத்து திரும்ப ஒரு 3.93, அதுக்கப்புறம் 1.31. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம காயின்ஸ் போடுறதுனால ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை காயின்ஸ் வந்து ஆட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து போய்க்கலாம். 28ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 3.93, 3.93, 1.31, 4.41, அடுத்து 3.93, 3.93. இப்போ அடுத்த பேஜ் போய்க்கலாம். ஸோ இங்கே 30ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகுது. 1.31, 4.41, 3.93. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் மாதத்தில் மட்டும் ஸோ கால்குலேட் பண்ணும்போது 266.62 காயின் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதம் டிசம்பர் மாதம் அதிகமாக ஆட் ஆகும். ஏன்னா அதிகமாக இப்போ நம்ம ஸ்டேக்கிங் போட்டு இருக்கோம். ஸோ நவம்பர் மாதத்தில் மட்டும் 266 ரவுண்டாக வச்சுக்கலாமா. ஸோ இந்த காயினுக்கு இப்போ மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெய்ரா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்தாச்சு. கெயிட் காயினை வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ பை பண்ணுறோம் அப்படின்னா டச் பண்ணிவிட்டு இங்கே கெயிட் காயினில் வந்துட்டு 266 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுடைய ஐஎன்ஆர் வேல்யூ 693 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் நாம் எந்த வேலையும் செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக ஆர்ஒஎஸ் காயின் வந்து ஆட் ஆனது நமக்கு ஒரு இன்கமாக 693 ரூபா கிடச்சிருக்குது. ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட நமக்கு ஆர்ஒஎஸ் காயின் வந்து அதிகமாகும். ஏன்னா அதிகமாக நம்ம ஸ்டேக்கிங் போட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நான் படிப்படியாக தான் வந்து காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பணம் இருக்கிறவங்க மொத்தமாக 1 லட்சம் காயின் கூட வாங்கி போட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ ஒரே ஒரு ஸ்டேக்கிங் சிங்கிள் ஸ்டேக்கிங்கில் 1 லேக் காயின் வந்து ஸ்டேக்கிங் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மாதம் வந்துட்டு ஒரு நல்ல இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ 1 லட்சம் காயின் போகிறோன்னா மாதத்துக்கு நமக்கு 4% வந்துட்டு நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 4000 காயின் மட்டுமே கிடைக்கும். ஸோ அப்போ 4000 இன்ட்டு 2.60 பைசா போட்டோம்னா மாதம் 10,400 ரூபா அவங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். இன்றைக்கி ரேட்டுக்கு 3 ரூபா 4 ரூபா போச்சுன்னா அப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 லட்சம் காயின் போட்டார்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வருஷத்துலேயே 48,000 காயின் ஆர்ஒஎஸில் மட்டுமே கிடச்சிரும். அப்போ 1.5 லட்சம் காயின் இருக்கும். அவர் இப்போ இருக்க ரேட்டுக்கு விற்றாருனா கூட அவருக்கு 2 மடங்கு லாபம் தான். 3 ரூபா இல்லை 5 ரூபா போச்சுன்னா அவருக்கு 5 மடங்கு 10 மடங்கு லாபம் இருக்கும். ஸோ இதில் எதுவுமே நம்ம செய்ய போகிறது கிடையாது. நம்ம ஸ்டேக்கிங்கில் வாங்கி வைக்கிறோம், நமக்கான வருமானம் கிடைக்குது. இப்படி ஒரு எளிமையாக ஒரு நம்பிக்கையான ஒரு தரமான ஒரு கம்பெனி கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரிப்டோவை பற்றின அவேர்னஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கிரிப்டோவில் தான் நிறைய பேர் முதலீடு செஞ்சு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஒஎஸ் காயின் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்கம் வாலெட்டில் கிட்டத்தட்ட 16,332 காயின் கிடச்சிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பற்றின டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.